ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இருக்க கேங்கு வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. இங்க ரோடு எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்துக்குள்ள. ஸோ இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்நாடுன்னு சொல்லுவாங்க. வடக்காஞ்சேரி ரூட் வழியா ஏறலாமா. 6 மூவி எடுத்த ஸ்பாட். ரஜினி அவர்கள், நம்ம விஜய் தளபதி அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர இடமா இது. கேரளா யூனிவர்சிட்டியா இந்த முட்டை போட்ட போது ஓரளவுக்கு கொஞ்சம் பிஸ்கா இருக்கு. சரி, இங்க வந்து உங்களுக்கு ஆப்பிள் பென் மாதிரி நிறைய கர்வ்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபாரஸ்ட் அழகா இருக்குல்ல. ஸோ அப்படியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஊருக்கு வந்ததுனால ட்ரெயின் ஈவினிங்கில் தான் இன்றைக்கி. ஸோ ஈவினிங்னால எங்கே போகலான்ட்டு இந்த இருக்கிற டைம் ஃப்ரேமில் எங்கெங்கே இன்றைக்கி போக முடியுன்றது நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கள் ட்ராவல் விலாகு, நாங்கள் பண்ணுற என்ன சொல்கிறது அட்ராசிட்டி இதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு போகிறதே ஒரு டைம் பாஸ் சூப்பராக இருக்கும். இது ட்ராவல் விலாகில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, சரியா? இன்றைக்கி பிளான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி போகணுன்ட்டு. ஆனால் அதிரப்பள்ளிக்கு போய் ரிட்டர்ன் வர்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இப்போ வண்டி ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் வண்டியில் ஏறி கிளம்பணும். ஸோ கிளம்பி அதிரப்பள்ளிக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகும், எப்போ ரீச் ஆகும், மத்தியானம் சாப்பிட எங்கே நிறுத்துவோம், எத்தனை பேருக்கு எப்படி என்ன எல்லாம் பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட நோட்டிஃபிகேஷன் கட்டாயமாக கிடைக்கும். சப்ஸ்கிரைபரு எல்லாம் பண்ணுங்க, ஓகே? எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் லக்கேஜ் எடுத்து வைக்கிற குஷியில் இருக்காங்க. அவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த ட்ராவலில் தான் நாங்கள் வண்டி ஏற போகிறோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இருக்க கேங்கு ஒன்று அசம்பிள் ஆகுது. எங்க செந்தில காணோம்? வா செந்தில், வா. செந்தில் தலையே தெரியல. ஓகே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வா. வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. இங்க ரோடு எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்துக்குள்ள. ஸோ அது கொஞ்சம் கிளிப் உங்களுக்கு காட்டுறேன். உள்ள இருந்து வெளி பக்கமா நம்ம ரீச் ஆயிட்டோம். ஸோ இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பேர் வந்து கூட்நாடு. இப்போ கல்யாணம் நடந்தது இங்கே தான். இங்கேருந்து தான் நம்ம அதிரப்பள்ளி போகிறோம். அதிரப்பள்ளின்றது வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சாலக்குடின்னுவாங்க. சாலக்குடியில் தான் அதிரப்பள்ளி இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸ்கூல் இன்னைக்கு இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூல் யூனிஃபார்ம் கேரளாவில் பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் நினைக்கிறேன். சிலப்போ ஐடி கார்டு போட்டுதான், அது எந்த இடம் தெரியல. அதுவும் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டும். இப்போ இந்த இடம் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை? ஆனால் இதே நீங்கள் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு ஈக்காக்க கூட இருக்காது இந்த இடத்துல. இதுதான் நம்ம ஊருக்கு இங்கேயும் நிறைய வித்தியாசம். இது ஜங்ஷன். நம்ம நேராக போவோமா சேட்டா? எங்கன போ? ஓகே, வடக்காஞ்சேரி ரூட் வழியா ஏறலாமா, ஓகேவா? அந்த பக்கம் பிளாக்கா இருக்குமா. ஸோ இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு பிளாக் அவ்வளவா இருக்காதான். ஸோ நம்ம இந்த வழியை காட்டுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெட் பட்டனை தட்டு. அப்புறம் ப்ளூடூத் ஆன் ஆன காரணத்தால் நம்மளோட வீடியோ இங்க ஸ்டாப் ஆகுது. கண்டினியூட்டி வரும், ஆனா உங்களுக்கு பாட்டு காப்பிரைட்லாம் வரனால நான் வந்து வீடியோ கட் பண்றேன். கண்டினியூட்டி வீடியோ பின்னாடியே வரும். ஆனா இப்ப இதுல போடும்போது பாட்டு உங்களுக்கு வர்றது வந்து நான் வீடியோல காட்ட முடியாது. ரோட மட்டும் இப்படி காட்டிக்கிறேன். இப்ப இந்த போற வழியில வந்து உங்களுக்கு ஆறாம் தம்பரான்னு ஒரு மூவி இருந்தது மோகன்லால். மலையாளி ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் மற்றவங்களுக்கும் மோகன்லாலோட லாலட்டம் மூவி ஃபேன் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த படம் பேர் தெரிஞ்சுக்க மறக்க முடியாத படம் அது. அந்த படத்தோட வீடு இந்த பக்கம் தான் இருக்கா. இங்க அதிக ஷூட்டிங் நடக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் கூட வந்திருக்காரு இல்லையா? இப்ப ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் கேம்ப் மாதிரி நடத்துறாங்களாங்க. ரோடு உள்ளதான் உங்களுக்கு ஆறாம் தம்பரானோட அந்த வீடு வருது. ஆனா இப்ப வந்து ஆயுர்வேத இதுவா இருக்கு, கேம்பா இருக்கு. பிரஸ் பண்றீங்க. இதான் ஆறாம் தம்பரான். ஓஹோ, இதுதான் ஆறாம் தம்பரானா? இதான் ஆறாம் தம்பரானோட வீடா? மூவி வந்தது இல்லையா மோகன்லால்? ஆமா, இதுதான் ஆறாம் தம்பரான் மூவி எடுத்த ஸ்பாட். ஓ, அவங்கள அதான் ரஜினி அவர்கள், நம்ம விஜய் தளபதி அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர இடமா இது. இந்த மாதிரி இது நடக்கும். உள்ள போறது இப்ப சார்ஜஸ் எல்லாம் எப்படி? நம்மளாம் போக முடியாதா? ஒன்லி விஐபிஸ் தான் போக முடியுமா? பாப்பா நம்ம வந்து வீடியோல பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்துக்குங்க. உங்களுக்கு அதுவும் போட்டு வச்சிருக்கேன். டாக்டர் ஆர்த்தி மீட் பண்ணிக்கங்க. மேல சரஸ்வதி மேடம் 2 பேர் இருக்காங்க. கிளம்பி 1.5 hours ஆகுது. இன்னும் 1 hour போய் ரீச் ஆயிடுவோம் சொல்றாங்க. நம்ம அத்தானின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இங்க இருந்து ரூட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். சிட்டிக்குள்ள வந்த மாதிரி இது மெயின் ரோடு. இது ஹைவே ஆன வேண்டாம், ஹைவே இல்ல, ஸ்ட்ரெயிட் ஹைவே. கேரளா யூனிவர்சிட்டியா? கேரளா யூனிவர்சிட்டி ஹெட் சென்டரா இது? இல்ல, இந்த பிரிட்ஜ் ஏறி போலாம். இனிமே ரோடு இப்படிதான் இருக்கும். ஜங்ஷன்ஸ் அந்த உள்ள ஸ்ட்ரீட் எல்லாம் குட்டியா இருந்துல. ஏங்க நான் வாய்ஸ் ஒன்று பாருங்க. வாய்ப்புல வந்து பூச்சி முட்டை போட்டு கேரளா ஸ்பெஷல் கிடைச்சிருக்கு. இந்த முட்டை போட்ட போது ஓரளவுக்கு கொஞ்சம் பிஸ்கா இருக்கு. பார்த்தா வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிராஃபிக்கு இங்கே டிராஃபிக்காக இருக்கும். ஷோ கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்தது டிராஃபிக் இல்லாத இடமா பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து டிராஃபிக்காக இருக்கும். இப்ப காட்டுல இல்லையா, அந்த ரோடு வழியா போனீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட காலாபணின்னு ஒருத்தர் இருந்தா தெரியுங்களா, அவர் வீட்டுக்கு அந்த வழியா போகலாம். இப்ப என்னால நேரா போக முடியாது, ஏன்னா அங்க போனா எனக்கு நேரம் இல்லாம போயிடும். அதனால அந்த வழியை மட்டும் காட்டியிருக்கேன். நீங்க யாரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த வழியா போய் பாருங்க, அவங்க வீடை பார்க்கலாம்.
பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரை வேர்ல்டு. ஓகே, இதுவும் ஒரு இடம் போற வழியிலே வரும் உங்களுக்கு. அதிரப்பள்ளி போற வழியிலே வரும். இந்த பக்கம் போகும்போது சிவஸ்டோம் ஒன்று இருக்கா. ஸோ இதெல்லாம் இந்த வழி வரும்போது நீ டைம் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்க டீமோட. ஸோ இந்த இடத்துல 2-3 இடம் இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு, என்ஜாய் பண்றதுக்கும். 1 டே பத்தாது. அந்த 1 டேல என்ன பார்க்க முடியுமோ பார்த்துக்கோங்க. 1 டே ட்ரிப்பா தான் எங்களுக்கு போகுது. நிறைய சீனரிஸ் எடுத்திருக்கேன், பட் அதில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னாக்கா அதில் வந்து ஃபுல்லும் நம்ம பாட்டு கேட்டுருக்கோம். அந்த பாட்டை போட்டாக்கா காப்பிரைட் வந்துடும். சவுண்டு கொஞ்சம் கசகசன்னு ஆயிடுச்சு, கரகரன்னு ஆயிடுச்சு. ஏன்னாக்கா தூக்கம் சரியில்லை. என்ஜாய்மெண்ட் ஃபன் மூட் வரும்போது சவுண்டு நிறைய இதாகும்போது நமக்கு சவுண்டு போயிடும். ஸ்லீப்லெஸ் நைட்டுன்ற மாதிரி. பட் ஆனால் ஃபன் நைட்டும் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணதில், கத்துனதில், ஆர்ப்பாட்டம் போட்டதில் தொண்டை காணாமல் போச்சு. திரும்ப தொண்டை வரது 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது வந்து வெயிட் பண்ண இந்த மூமெண்ட் கையிலேருந்து போயிடும். ஸோ இந்த மூமெண்ட்டை எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுதோ நான் கேப்சர் பண்ணுறேன். கேரளானாலுமே காட்ஸ் ஓன் கண்ட்ரி இல்லையா? ஸோ அந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டே உங்களோடய நானும் பார்க்குறேன். என்னால் தனியாக பார்க்குறேன்னா உங்களோடையே பார்க்குறேன். பாருங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்கு. ரோடாக இருக்கட்டும், ரோட்ல எந்த பொல்யூஷன் சொல்லலாம். பொல்யூஷனே இல்லை, வண்டிக்கு அவ்வளவா இல்லை. சரி பாருங்க, இங்க வந்து நிறைய வந்து காடே தான். பட் ரப்பர் இல்லடா இல்ல, ஃபாரஸ்ட்ல இருந்து மரம் ஆக்சுவலி மரத்துல பேரு பாருங்க. நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டோம், ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு பாத்தீங்களா? ஆனா இங்க உங்களுக்கு இப்போக்கெல்லாம் ரேஞ்ச் கிடைக்குமா? கொஞ்சம் ரேஞ்ச் அவ்வளவா இருக்காது உங்களுக்கு. அதனாலதான் நான் லைவ் போடல, இல்லைன்னா லைவ் போட்டிருப்பேன். இப்போ வந்து நான் இது வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அழகுபடுத்தி, அதுக்கப்புறம் சேனல் அப்லோட் பண்ணுவோம். பின்னாடி வாண்டிய சவுண்ட் கொடுக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பைக்ல ரிசீவ் ஆகாது. அதெல்லாம் இங்க நடக்குது. சரி, இங்க வந்து உங்களுக்கு ஹேர்பின் பென் மாதிரி நிறைய கர்வ்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வாமிட் சென்சேஷன் இருக்கிறவங்க, அந்த மோஷன் சிக்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா எடுத்துக்கோங்க. இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ணணுன்னாக்கா. ஏன்னா அவங்களால வந்து சம்டைம் இந்த வாமிட்னாலலாம் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியாம போனாலும் போயிடும். ஸோ ப்ரிகாஷன் டேப்லெட் போட்டுக்கோங்க. வண்டியில உட்காரும்போது சீட் பெல்ட் கட்டாயம் போட்டுக்கோங்க. ஏன்னா வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும்போது நீங்க கம்முன்னு கீழே விழுந்துடக்கூடாது. அதுக்காக சேஃப்டி ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட். நிறைய இருக்கும், ஆனா ஃபுல்லா உங்களுக்கு காட்ட முடியுமான்னு தெரியல. நான் எடுத்து பண்ணாலும் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. மழை அது அழகா இருக்கு. நம்ம கேமரா ஆன் பண்ணி வரதுக்குள்ள மழை போயிடுதுமா, நிறுத்தி எடுக்கலாம் பார்த்தா நேரம் போயிடுதுமா. ஒண்ணு மழை போயிடுது, இல்ல மூமெண்ட் போயிடுது, இல்ல நேரம் போயிடுது. எதுவுமே நம்ம கையில புடிச்சு வச்சுக்க முடியாது. எல்லாமே நம்ம கை விட்டு போயிடும். ஒரு நாள் இருக்கிற வந்து யூஸ் பண்ணி எல்லாரும் போட்டாரு. இங்க வந்து ரைடர்ஸ் போறாங்க பாருங்க. 1 2 அவ்வளவுதானா? 3 4 5 நாட்டு மியூசிக் சொன்னா டிரைவர் சொல்ற இல்ல ஃபாரஸ்ட் வருதுன்றாரு. நாங்க பின்னாடி பாருங்க, வாங்கினா அடையுதா அடுத்த நாள். ஃபாரஸ்ட் அழகா இருக்குல்ல. யாரோ ஒருத்தர் போர்ட்ரேட்ல எடுக்கல வீடியோ. நித்து வீடியோ ஒன்று போர்ட்ரேட்ல, நான் ஃபுல்லா லேண்ட்ஸ்கேப்ல போறேன். வாவ், காரை நிறுத்தி ரிலாக்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் வாந்தி எடுக்கிறாங்கோ. ஏன்னாக்கா கொஞ்சம் இதுவா இருக்கும். இது டேஞ்சரஸ் பிளேஸ் தான். இது வந்து கர்வ் இருக்குமா, முன்னாடியே போட்டிருக்காங்க. இங்க வந்து மான்கீன்லாம் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ரோடா. ஸோ அதனால பொறுமையாகவும் போங்க. அந்த கர்வ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கனால ஆக்சிடென்ட் ஜோன். ஸோ பார்த்து வாங்க. வண்டி அதுக்கேற்ற மாதிரி டிரைவ் பண்ணுங்க. டிரைவ் பண்ற டிரைவர் சூப்பரா இருந்தா எந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் கடந்து வந்துடலாம், அதுவும் உண்டு. ஃபர்ஸ்ட் டைம் வண்டி வாங்கி நான் ஆசையா என் பாய் ஃப்ரெண்டோட, என் கேர்ள் ஃப்ரெண்டோட, என் ஒய்ஃபோட அப்படிலாம் வரீங்கன்னா பார்த்து வாங்க. கவனம் ரோட்ல என்னைக்கும் வேண்டும். வந்துட்டோமா?
வந்துடுமா ஈஸி ஆகிட்டோம் இல்ல ஓகே இல்லை இங்கே டீ கடைலாம் வருது அதை பார்த்து வந்து போறவங்களுக்கு குடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க போல இருக்கு. அதிரப்பள்ளி இங்க ஹாஃப் அன் ஹவர் இருக்கா? இங்க வந்து 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ்க்கு அவ்வளவு சீக்கிரம் ரீச் ஆயிடலாம். 1 கிலோமீட்டர் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் அந்த மாதிரி. ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஆகும் பார்த்து இதே அதிகம் தான். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோலா போனா கரெக்ட். ஏன்னா ஆனா ஒரு பணம் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அம்மாடி 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 அப்படி விளையுது பாருங்க. எந்த அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணி எடுக்க முடியுமா நான் எடுத்திருக்கேன். என்ன கார்டன்? 90 மொழி கார்டன். ஆமா விட தூக்குபாலண்டா விடுறேனா இதுனுள்ளானா? ஏய் தூக்குபாலம் இருக்கா போறீங்களா? பாருங்க ரிவர் விஷன் போட்டு சாலக்குடி. போறீங்களா? கரிபாலம் போறீங்களா? அடக்கடவுளே அடக்கடவுளே. ஆமா இனி நாங்க வாழைச்சால் பார்க்கணும், சாப்பிடணும். ஏன்னா ஏன் நேரம் சொல்லுங்க. இங்க ரிட்டர்ன் டைம் வந்து 5 மணிக்கு. இப்ப டைம் என்னாச்சு சொல்லுங்கம்மா அசிஸ்டன்ட்? 1 மணி ஆச்சா? ஐயோ சாப்பாடு டைமே ஆச்சு. வயிற்றுல குவா சவுண்ட் பசிக்கிட்டு இருக்குமே. 1 மணி ஆகுது. அதனால இங்க நிறைய இடத்துக்கு போக முடியல. நீங்க வரதா இருந்தா வாங்க பாருங்க. ஆனா ட்ரெயின் டைம் மட்டும் 5 மணி வச்சுக்காதீங்க. ட்ரெயின் டைம் என்னடா இவ்வளவு தூரம் ஏறி வர பாரு. இப்ப நம்ம வந்து சைட் வியூல பாக்குறோம். அங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து தண்ணி இல்ல. மழை நின்று போச்சு, தண்ணியும் வத்தி போச்சுன்ற மாதிரி இருக்கு. ஸோ இது எடுக்கிறது நம்மளோட நியூ அசிஸ்டன்ட் நித்யா. ஸோ அவங்களுடைய திறமையை இப்போ நல்லா காட்டுவாங்க நமக்கு. வியூஸ் பாருங்க, வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இட் வில் பி எனர்ஜெட்டிக் ஃபார் ஹர். யங், ஷி இஸ் வெரி யங். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ப்ரீ வெட்டிங் ஷூட் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா அழகாக எடுக்கலாம். அந்த இடம் சூப்பர் வியூவாக இருக்கு. ஷார்ட் ஃபிலிம் கூட அழகாக இருக்கும். எனக்கு பர்மிஷன் வாங்கணுமா என்னன்னு தெரியல எனக்கு. அது விசாரிச்சுக்கோங்க. என் கண்ணில் பார்த்தப்போ லொக்கேஷன் நல்லா இருக்கு. சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த நியூ அப்கமர்ஸ்க்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூபர்ஸ், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், டைரக்டர்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். We accept UPI, card payment only எல்லாம்.